ஹாய், என்னடா இது மாவுன்னு பார்க்குறீங்களா? நம்மளோட பாரம்பரிய ஃபுட்ஸோட மில்லட் தோசை சப்பாத்தி மிக்ஸுங்க. ஆமாங்க, நம்ம இதில் தோசையாகவும் செஞ்சுக்கலாம், சப்பாத்தியும் போட்டுக்கலாம். அரைச்சி பேக் பண்ணுறதுக்காக ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன், பேக் பண்ணணும். இதில் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குன்னா, தினை, வரகு, சாமை, குதிரைவாலி, கம்பு, கேழ்வரகு, சம்பா கோதுமை இதெல்லாமே இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். 1 கப் மாவுக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி உடனே நம்ம அப்படியே இன்ஸ்டண்ட்டாக நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசை நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக மொறுன்னு வரும். ஆல்ரெடி இதில் நாங்கள் உப்பு சேர்த்துட்டு இருக்கோம், நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த தோசை மிக்ஸு சூப்பராக இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. நம்மளோட பாரம்பரிய ஃபுட்ஸில் 25க்கும் மேற்பட்ட பொருட்கள் இருக்குது. அதை பற்றின தகவல் வேணும்னு நினைக்கிறவங்களும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதில் நான் இன்றைக்கி உங்களுக்கு தோசை ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். சப்பாத்தியும் வேறு ஒரு நாள் செஞ்சு காமிக்கிறேன் கண்டிப்பாக. இதுக்கு சைட் டிஷ் தக்காளி சட்னி, தேங்காய் சட்னிலாம் சூப்பராக இருக்குது. நிறைய பேர் இதை கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஒரு வாரமாக ஸ்டாக் இல்லாமலே இருந்தது. இப்போ திரும்பவும் நாங்கள் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், தோசை எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது.